ஒருத்தர் இறந்த பிறகு அந்த ஆன்மாவிற்கு என்ன ஆகும்? தான் இறந்த வீட்டிற்கு வருமா? இதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். ஒருத்தர் இறந்த உடனே அந்த ஆன்மா மிகுந்த குழப்பத்தில் இருக்கும். தான் தங்கியிருந்த உடல் கீழே கிடக்கிறது என்பதை பார்த்து பயந்து மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள போறதற்கு முயற்சி செய்யும். தன்னை சுத்தி சந்தோஷமாக இருந்த தன்னோட சொந்த பந்தங்கள் ஏன் இப்படி அழுகிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கு ரொம்ப துன்பமாக இருக்கும். இறந்த பிறகு 16 நிலைகளாக தாண்டி செல்லும் அந்த ஆன்மா ஒவ்வொரு நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுகளை நீக்கி சிவனை அடைய முக்தி நிலைக்கு போகும். அதனாலதான் கிராமங்கள்ல 16 நாள் கழிச்சு கருமாதி கும்பிடுவாங்க. இந்த 16 நிலைகளையும் ஒரு ஆன்மா ஒரு வருஷத்துக்குள்ள கடந்துடும். அதனாலதான் வருடாந்திரம் கும்பிடுவது ரொம்ப முக்கியம். வருடாந்திரம் அல்லது திதி கொடுக்கும்போது உணவை படையலாக வைப்பாங்க. அந்த ஆன்மா அந்த பிண்டத்தை உணர்ந்து அதை உண்டு நிம்மதி அடையும். இந்த 16 நிலைகளையும் ஒவ்வொரு ஆன்மாவும் அவரவர் கர்ம வினையை பொறுத்து கடக்க நேரிடும். ஒருவர் தான் வாழ்ந்த காலத்தில் மிகுந்த பற்று வைத்திருந்தால், கர்ம வினைகள் நிறைய இருந்தால் அவர் முக்தி அடைந்து சிவன் அடி சேர நிறைய வருடங்களாகலாம். அப்படி அவர்கள் செல்லும் போது அவர்களின் பாவத்தின் தாக்கம் அவர்கள் பிள்ளைகளுக்கும் வரலாம். அதைத்தான் நம் முன்னோர்கள் பெற்றவர் பாவம் பிள்ளையை சேரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சில ஆன்மாக்கள் இறந்த உடனே முக்தி அடைந்து சிவனிடம் சேரும். தன் வாழ்க்கையில் எந்த பொருள் மீதும் பற்றில்லாமல் நித்தம் சிவனை நெஞ்சில் நிறுத்தி அறவழியில் வாழ்பவர்களுக்கு அந்த அதிசயம் நடக்கும். அந்த ஆன்மாக்களை தன்னுள் ஏற்றுக்கொள்ள சிவன் சுடுகாட்டில் ஆடுவதாக நம்பப்படுகிறது. இதை குறிப்பாக திருவேங்கட மாலையில் உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ என பாடல்